அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின்படி நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு அதிரடியான கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இதில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவு ஆண்டவன் பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க. இந்த பொருள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வின் போது உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. அலுவலகத்தில் புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீங்க. அதே நேரம் நிதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்டகால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெற போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும்.
இருக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைன்னா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக எப்படியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள், நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதனால பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம். அதே நேரம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. எதிர்பாலினத்தால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பும் குறையும். எதிலையுமே விருப்பம், திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம்.
கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு.